தேமுதிக செய்தி தொடர்பாளர் நடிகர் மீசை ராஜேந்திரன் கட்சியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். என்ன காரணம் முனாஃப்? தேமுதிகவில் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராகவும் விஜயகாந்தின் தீவிர ஆதரவாளருமாக இருந்த மீசை ராஜேந்திரன் அக்கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக தற்போது பிரேமலதா விஜயகாந்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 3 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தது குறிப்பிடத்தட்டிருக்கிறது. இந்த நிலையில மீசை ராஜேந்திரன் கட்சியிலிருந்து விலகுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் கட்சியில் இருந்து தன்னை விடுவிக்குமாறும் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். கேப்டன் மன்றத்தில் 31 ஆண்டுகளும் தேமுதிகவில் 21 ஆண்டுகளும் உழைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விசுவாசத்திற்கு இடமில்லை எனவும் உரிய மரியாதை தனக்கு கொடுக்கவில்லை எனவும் மீசை ராஜேந்திரன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேமுதிகவில் 10 தொகுதிகளில் அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போல மறைந்த தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் திமுகவை கடுமையாக எதிர்த்தவர். அவர்களுடன் தற்போது சென்று கூட்டணியை அமைத்திருப்பது ஒரு காரணம் எனவும் தற்போது மீசை